நமோ வெங்கடேஷாயா. இன்னைக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு ட்ரெயினில் போயிருக்கேன். அங்கே எங்கே தங்க போகிறேன், ரூம்ஸ் டீட்டெயில்ஸ், டிக்கெட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோ திருப்பதி ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆமாங்க, திருப்பதி ஸ்டேஷன்ல கால வச்சதுமே பெருமாளோட பாசிட்டிவிட்டி இருக்கு. இங்க விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற இடத்துல தான் தங்க போறேன். இங்க ஃப்ரீ டிக்கெட்ஸ்க்கான டோக்கன் இந்த பில்டிங்லயே கொடுக்கறாங்க. இதோ நம்ம கண்ணு முன்னாடி தெரியறது தான் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயில். இந்த கோவிந்தராஜ சுவாமி கோயில் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். கோவிந்தராஜ சுவாமிய நம்ம பெருமாளோட அண்ணா அப்படின்னு இங்க சொல்றாங்க. மிக 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 பழமையான ஒரு கோயில், அதே சமயம் ரொம்பவும் பெருமையான ஒரு கோவில். கோவிந்தராஜ சுவாமி கோயிலை பார்த்துட்டு நம்ம திருமலை கோயிலுக்கு போக போறோம். இதோ திருப்பதிக்கு போற வழி, ரோடு வழி. சிறுத்தைகளை நம்ம பார்க்கவும் முடியும். இதோ கருட சுவாமி. இங்கேருந்து தான் நம்ம பாத யாத்திரைய ஆரம்பிக்கணும். இந்த இடத்துக்கு பேரு அலிப்பேரி. இது வழியாதான் படியேறி நம்ம திருமலைய அடைய போறோம். இங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏத்தி பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பாத யாத்திரைய ஆரம்பிக்க போறோம். கோவிந்தா 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 கோவிந்த கோஷத்தோட இந்த படி யாத்திரையை ஆரம்பிக்கலாம். அலிப்பேரி கோபுரம் முன்னாடி இடது பக்கத்துல ஒரு கோஷாலை இருக்கு, கிருஷ்ண கோஷாலை. ஏராளமான மாடுகளை வச்சு அங்க பராமரிக்கிறாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. அங்க நம்ம தானம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் தானமும் கொடுக்கலாம். கோஷாலை பக்கத்திலேயே ஹோம பூஜை மிகவும் சிறப்பா இங்க நடக்குது. ஆன்லைன்ல 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கலன்னா சில சமயங்கள்ல இங்க கூட 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோபுரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தசாவதார சிற்பங்களை ரொம்ப 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 சிறப்பா செதுக்கி நம்மளோட கண்ணுக்கு ஒரு விருந்தா அமைச்சிருக்காங்க. இங்க மொத்தம் 3550 படிக்கட்டு இருக்கு. சாதாரணமா ஏறுறவங்க 2-4 மணி நேரத்துல ஏற முடியும். கொஞ்சம் வயது கூடி இருந்தா 4-5 மணி நேரத்துல ஏறலாம். திருப்பதியில இருக்கிற கோயில்களின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கவும், திருமலால இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கவும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓம் நமோ வெங்கடேஷாயா. கார்லயோ பைக்லயோ போனா நம்ம திருமலைக்கு ஒரு 45 நிமிஷத்துல போய் சேர முடியும். கோவிந்த 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 கோபாலா ஹரி, கோவிந்த ஹரி கோபாலா ஹரி, கோவிந்த 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 கோபாலா.